புரோகிராமுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் அனைத்து அனைத்து ஞானிகளுக்கும் அனைத்து அனைத்து ஆஹ், ஞானிகளுக்கும் அது ஞானத்தை அருளிய ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாக ஐயா பெங்களூருக்கு வர்றாங்க. ஸோ பெங்களூர் அண்ட் பெங்களூர் அரவுண்ட் ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க பெங்களூர் பிரவாகம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பகவத் தர்ஷனில் கூட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கனெக்டட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஐயா 1 வீக் தங்குற மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் அதில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு. இன்னைக்கு உண்டான டாபிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாப்பிக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு என்னடா இது விசு படம் டயலாக் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா விசேஷம் இல்லாததே ஒரு விசேஷம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விசேஷம் இல்லாததே ஒரு விசேஷம் அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாம். ஓ நார்மலாக விசேஷம்னா ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லைங்களா? நார்மலாக விட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு விசேஷம். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்களே மேத்தமெட்டிக்ஸில், அது மாதிரி விசேஷமே ஒரு மைனஸ், இது ப்ளஸ்ஸு மாதிரின்னு வச்சுப்போம். என்ன இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன அப்படி என்ன இது? இதில் நம்ம பேச போகிறது ஞானம், லிபரேஷன் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல விசேஷம் இல்லாததே விசேஷம் அப்படி என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். அப்படி விசேஷத்துக்கு என்ன தொந்தரவு வருது, என்ன தடைகள் வருது, அதை பற்றி பேசுவோம். அதுதான் நமக்கு அந்த சுவை இருக்கும். ஸோ நான் ஒரு டைரக்ஷனை துவக்கி வைக்கிறேன். இப்போ நார்மலாக ஐயா சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ தட் ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். நார்மலாக அவர் சொல்லக்கூடிய ஜூஸ் எக்ஸாம்பிள், அதாவது சாமியார் மடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பிடிச்ச பானம் என்ன, மடாலய எது வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் மடாலயத்தின் சிறந்த பானம் ஐயா. மடாலயத்தில் மடாலயத்தின் சிறந்த ஆமா பானம். ஆமா சிறந்த பானத்துக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு 2 நாளைக்கு ஃபுல்லாகவே ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தவொடனே எனக்கு போதும் போதும்பா தண்ணியே கொடும் அப்படின்னு. இப்போ பாருங்க, விசேஷம் இல்லாதவே ஒரு விசேஷம் ஃபிட் ஆகுதுங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஆமா அதுல. ஸோ அதான் நார்மல்சியே விசேஷம் அது அங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு வாங்க, கொஞ்சம் உள்ள வருவோம், ஒரு ஸ்டெப்பு இன்சைடுக்கு வருவோம். நமக்கு 5 சென்சஸ் இருக்கு. கண், காது, மூக்கு, இது மாதிரி சென்சஸ் இருக்கு. அப்பப்போ அதாவது ஃபங்க்ஷன் ஆகணும். சரி, இப்போ உதாரணத்துக்கு கண் எடுத்துக்குவோம்.
ஒரு பாயிண்ட் ஆஃப் விஷன் எடுத்துக்குவோம். பாயிண்ட் ஆஃப் விஷன் பார்க்குறோம். முடிஞ்ச உடனே கண்ணை மூடுறோம்னு வச்சுக்குவோம். முடிஞ்ச உடனே அந்த பாயிண்ட் ஆஃப் விஷன் அதோட முடிஞ்சது. கண்டினியூ ஆகிறதில்ல. அதே மாதிரி காது, அதே மாதிரி டங்கு, எல்லாமே அதே மாதிரி அந்த மொமெண்ட்டுக்கு அதோட முடிஞ்சது. கண்டினியூட்டி கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லாருமே கேள்விப்பட்டது தான், அனுபவப்பட்டது தான். ஆனால் மைண்டு அதுவும் புலன்தான். அந்த மைண்டானது ஒரு காட்சியை பார்த்த பிறகு, அது உள்ளே வந்த பிறகு அதோட முடியறதில்ல. அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவா. ஏன்? அங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. அந்த ஸ்டோரேஜினால, அந்த நினைவு பகுதியினால அது சுற்றி எக்ஸ்ட்ராவாக ஓடுது. 5 புலன்களால ஆட்டோமேட்டிக்காக போக வேண்டியது அங்கே போகல. சரி, இருந்துட்டு போகட்டுமே, அதனால எனக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதனால என்ன நமக்கு லாபம் நஷ்டம்? தட் இஸ் த பாயிண்ட். நமக்கு என்ன நஷ்டமாச்சுன்னா, பேசாம போக வேண்டியது அங்க குட்டையில குழம்புற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ நமக்கு என்ன நஷ்டம் ஆயிடுச்சுன்னா, அந்த முக்தி, அதாவது அந்த நிம்மதி அப்படிங்கிறது லாஸ் ஆயிப்போச்சு. அது உல்டாவா வரணும்னா, அந்த முக்திங்கிற நிம்மதி நிலை நமக்கு இல்லாம போயிடுது. எதனால? அந்த மனதின் அந்த ஸ்டோரேஜில் இருந்து அங்கே குழப்பறதுனால. ஸோ அப்போ அங்கே என்ன வேண்டி இருக்கு நமக்கு? ஒரு விசேஷம் இல்லாத நிலையே தான் அங்கே ஒரு விசேஷம். அங்கே என்ன விசேஷம் வந்துருச்சு? அங்கே ஒரு ஸ்டோரேஜ் அங்கே ஸ்டோரேஜில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு நமக்கு நிம்மதி இல்லாமல் போகுது. ஒரு கவலை வரலாம், ஒரு வருத்தம் வரலாம், ஒரு பயம் வரலாம், அதிலேயே இழுத்துக்கிட்டேயும் போகலாம். ஸோ நமக்கு வேண்டி இருக்கிறது என்ன? அங்கே நமக்கு ஒரு விசேஷம் இல்லாத நிலை தான் வரணும். அது போன மாதம் நடந்தது கூட எடுத்துட்டு நமக்கு பயமுறுத்தி காமிக்கும். ஒண்ணுமே இல்லாததை கூட நமக்கு திருப்பி திருப்பி காமிக்கும். ஏன் போன மாசம் என்ன, 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னாட கூட இருக்கிறத வச்சுட்டு காமிக்கும். ஒண்ணும் இல்லாததை கூட கொண்டாந்து காமிக்கும். ஸோ ஆகவே நமக்கு வேண்டியது அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விசேஷம் இல்லாததே ஒரு விசேஷ நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் டைட்டில். இப்போ இந்த டைட்டிலுக்கு எப்படி அப்ரோச் பண்ற? சீனியும் போகக்கூடாது, சுவையும் இருக்கு, ஸ்வீட்டாகவும் வேணும், அந்த மாதிரி டைட்டில் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா இதில்? வாங்க, உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் பாஸ்கர். இது விசேஷம் இல்லாத விசேஷம் அப்படின்றது நம்மளுடைய இந்த விடுதலையான முக்தி நிலை தான் இல்லையா? நம்மளுடைய முக்தி நிலை அடைய வேண்டியதும் இல்லை, அது அடைய வேண்டியது இல்லை. அடைய வேண்டியதெல்லாம் விட்டுற நிலை தான் நம்ம முக்தி நிலையா இருக்கு. அதனால இந்த அடைய வேண்டி அதுக்காக நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் எல்லா முயற்சியுமே அதுக்கு எதிர்ப்பாதான் ஆயிப்போது, அதுக்கு முரணாதான் ஆயிப்போது.
அதனால நம்ம அந்த விசேஷமான அந்த விசேஷமற்ற ஒரு விசேஷம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அதை வந்து அசாதாரணமான நிலை மாதிரி நம்ம ஆக்கிட்டு இருக்கோம். காரணம் வந்து நம்மளுடைய அறிவுடைய விருப்பு வெறுப்பு காரணமாக சாதாரண ஐயா நீங்க சொன்ன மாதிரி புலனுடைய இயக்கம்லாம் வந்து ஒரு எதையும் பிடிச்சு வைக்காத இயக்கம். எது பிடிச்சு வைக்கலன்னா அதுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை. ஆனா மனதுக்குன்னு பார்க்கும்போது அதுக்கு விருப்பு வெறுப்புன்ற அந்த தன்மை இருக்கிறதுனால அது எதையோ ஒண்ணு வேணும்னு பிடிக்குது, எதையோ ஒண்ணு வேணான்னு தள்ளுது. அந்த வேணும் வேணான்னு தள்ளுறதுனால அந்த தானா இயக்கமா ஓடிக்கொண்டு இயல்பா ஓடிக்கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு இயக்கம் வந்து இதனால தடைப்படுது. அதனால அந்த விசேஷமான அந்த இயக்கத்தை எதுவுமே பண்ணாம இருக்கும் போதுதான் அடைய முடியும். எதை பண்ணாலும் அந்த விசேஷத்தை அடைய முடியாம போயிடும். அடைய முடியாம நம்ம விட்டுறோம். சரி, நீங்க ஒரு இப்ப டைட்டில்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு விசேஷம் இல்லாததே ஒரு விசேஷம்னு சொல்லியிருக்கேன்ல, ஒரு 5-6 விசேஷம் சொல்லுங்களேன். 5-6 விசேஷம் வந்து நம்ம ஒண்ணு சொல்லுங்க. நம்ம இந்த கள்ள கபட ஒரு குழந்தை தந்தைங்கய்யா. இல்ல இல்ல, அதாவது நம்ம ஆசைப்படுற விசேஷம் அதுதானே விசேஷம். நான் ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்லட்டா? எனக்கு பரவச நிலை வேண்டும், அது ஒரு விசேஷம் இல்லையா? ஆமா ஆமா. எனக்கு எப்பொழுதுமே பரவச நிலை வேண்டும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்? நான் தியான நிலைக்கு போகணும், கடும் உழைப்பு வேண்டும். என்ன, அது ஒரு விசேஷம், நான் ஆசைப்படுற விசேஷம். ஐயாவே கஷ்டப்பட்டு பண்ணது 40 வருஷம். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன, அதான் ஒரு விசேஷம். அந்த மாதிரி எடுங்க பார்க்கலாம், ஒரு 5. நம்ம எப்பவுமே அமைதி நிலையில இருக்கணும். அமைதி, ஆமா, ரொம்ப அமைதியான நிலை வேணும். கரெக்ட், ரொம்ப நல்ல ஆன்சர். பயமே வரக்கூடாதுங்க. ஒரு பயமே வரக்கூடாது, அமைதி கடலா இருக்கணும். கரெக்ட். கோபமே வரக்கூடாது. கோபமே வரக்கூடாது, ரைட். பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு விசேஷமான நிலை. வெளியில எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நமக்கு மகிழ்ச்சியாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன, நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்ல. சரி, அப்ப பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படி உண்மையிலே அப்படிதான் விரும்புறோம். வெரி குட். இந்த மாதிரி விசேஷங்களை தான் நம்ம எதிர்பார்க்கறோங்க ஐயா. ஆனா அந்த விசேஷங்களை நமக்கு எதுவுமே பண்ணாத போதுதான் அந்த விசேஷங்கள்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு நிலை இருக்கு. நம்ம இயல்பே வந்து அந்த விடுதலை தன்மையா தான் இருக்கு. நம்மளுடைய சாதாரண தன்மை தான் நமக்கு தேவை. ஆனா நம்ம அசாதாரண தன்மையை வந்து விசேஷ தன்மையா நம்ம எதிர்பார்த்து அதை ஓடின்னு இருக்கிறோம். அந்த சாதாரண தன்மை தான் நமக்கு தேவையில்லாத சில விஷயம். இல்ல, ஒரு நிமிஷம், டைட்டில்ல நிப்போம் நம்ம. நீங்க வந்து எண்டுக்கு வர்றீங்க. என்ன, எண்டுக்கு வருவோம், முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். என்ன, இந்த மாதிரி ஆசைப்படுறதுல என்ன தப்பு? நான் எப்பவுமே பரவச நிலையில வேணும், எப்பவுமே எனக்கு பயமற்ற நிலை வேணும். வாங்க ஹேமா, வாங்க வாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஆசைப்படுறதுல என்ன தப்பு? தவறு எதுவும் இல்லைங்க ஐயா. அது மாதிரி அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து காணல் நீரை தேடி ஓடுற மாதிரிதான் ஐயா. அது அது எண்டு இல்லாதுங்க, அது அடைய முடியாத ஒரு விஷயங்களா இருக்கு. அடைய முடியாது ஒண்ணு. அப்படியும் சில பயிற்சி முயற்சிகளால சில விஷயங்களை நாம அந்த நிலைத்த அனுபவங்களையும் உணர்வுகளையும் தக்க வைக்க முயற்சி பண்ணும்போது நம்ம உடல் நலமும் பாதிக்கப்படுது, மன போராட்டமும் ஏற்படும். அப்படி போராட்டம் ஏற்படுத்தி நம்ம அதை தக்க வச்சாலும் உடல்நிலையும் பாதிக்கப்படும். நமக்கு ரெண்டுமே அதனால சஃபர் ஆகுது. அதனால அந்த நிலைத்த ஒரு இன்பமோ, அதை நிலைத்த ஒரு உணர்வோ, நிலைத்த ஒரு அனுபவமோ
எதுவுமே இல்லை. ஆனா அகத்தல அளவுல அடைவதற்கு நிலையானது எதுவுமே இல்லைன்றது புரிதல்ல நமக்கு தான் முக்கியங்க. இல்லை இப்போ இப்போ வந்து இப்போ நமக்கு டைட்டில் வந்து எடுத்திருக்கிறது ஒரு விசேஷம் இல்லாததே ஒரு விசேஷம்னு போட்டிருக்கோம். என்ன விசேஷம்னா இப்போ ஒரு லிஸ்ட் போட்டோம், ஒரு 4-5 பாயிண்ட் போட்டோம். விசேஷம்னாலே ஒரு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது தான். ஒரு பரவச நிலையோ, ஒரு பயமற்ற நிலையோ, சந்தோஷமான நிலையோ, ஆனந்தமான நிலையோ, அதெல்லாம் விசேஷம்தான். ஆனா அது இன்ட்டு போடுறீங்க இல்லையா? ஆமா ஆமா. இன்ட்டு போடக்கூடிய முக்கியமான காரணம் என்ன? அதை பத்தி தான் நம்ம பேசணும். ஆணி வேற சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லையா? ஆணி வேற தானே பேசணும். நீங்க வந்து அது அதுக்கப்புறமா அது இயல்பான நிலை, அது வேற. உங்களோட கேள்வி திருப்பி சொல்லுங்க பாபுலால் ஐயா. விசேஷமான அதாவது இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியல. ஓகே, டைட்டில் வந்து டைட்டில் தெரியுது. ஒரு விசேஷம் இல்லாத நிலையே ஒரு விசேஷம், அதுதான் டைட்டில். இப்போ ஒரு விசேஷம்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஒரு பரவசம் நிறைந்த நிலை, என்ன சந்தோஷமான நிலை, ஒரு பயமற்ற நிலை, இந்த மாதிரி ஒரு வரிசையா ஒரு 5-6 பாயிண்ட் எடுத்திருக்கோம்னு வச்சுக்குவோம். ஓகே, இது ஏன் வேணாம்? சந்தோஷமா தானே இருக்கும், பரவசம் இருந்தா நல்லா தானே இருக்கு. இது வேணான்றோம். அது அதெல்லாம் யாருமே வேண்டான்னு சொல்லல, அதே வேணுங்கிறத தான் வேண்டான்னு சொல்றோம். ஏன்? அது வந்து பரவசமா இருந்தா நிம்மதியா இருக்குல்ல. அதான் அது வந்து நம்ம எந்த விதமான பரவச நிலையா இருக்கட்டும், விசேஷமான இதுவா இருந்தாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நம்ம உடம்பு தான். அது ஒரு உடல் உணர்வு தான். அப்போ அந்த உடலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதனால அவ்வளோ வோல்டேஜ் தான் தாங்க முடியும். அப்போ வந்து அதை அப்படியே நீடிச்சு அதிலே இருக்கணும்னு விரும்பி சில பேருக்கு அது கை கூடினா கூட, உடம்பு வந்து ஒரு சாலிடான ஒரு ஒரு பிசிக்கல் ஒரு லிமிட்டட் ஒரு விஷயம், சில விதிகளுக்கு உட்பட்ட ஒரு இது. ஸோ அதனால வந்து அதை நீட்டிக்க முடியாது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து சில பேர் அதிலே இருந்து அப்புறம் போயிடுறாங்க, அவ்வளோதான். உடம்பு தாங்க முடியல, உயிர் போயிடுது. ஸோ அந்த மாதிரி அது வந்து மேற்கொண்டு உடல் நலத்துக்கே கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால, கேமே விளையாட முடியாத மாதிரி எக்ஸிட் ஆகுற மாதிரி இருக்கிறதுனால அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படியே அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீடிக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் வந்து தப்பு. அது உண்மையிலே உடம்பே வந்து அதை முரண்படுது, அதுக்கு தடை விதிக்குது. ஆனாலும் முயற்சி செஞ்சு கிடைச்சிட்டா கூட அந்த சித்தி வந்து இருக்கும் பொழுது அது கண்டினியூ ஆகும்போது உடம்புனால தாக்கு பிடிக்க முடியாம போயிடுது. ஸோ அது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு டெட் எண்டுக்கு போயிடுங்கிறது வந்து உணர்ந்து சொன்னதுனால நமக்கு தெரியுது. இப்ப நம்மள யாருக்குமே மேபி பரவச நிலை வந்திருக்கு, ஆனா வந்து அப்படியே இருந்தது கிடையாது. ஆனா இருந்து ஒருத்தர் அதுல இருந்து கஷ்டப்பட்டு வெளியில வந்து உலகத்துக்கு சொல்றாரு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து கெடுதியா தான் கொண்டு போகும், உடம்புனால தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ அடிப்படையா எந்த பரவச நிலையா இருந்தாலுமே அது ஒரு உடல் உணர்வா டிரான்ஸ்லேட் ஆகுது. அப்படிங்கும்போது அது லிமிட்டட். அதனால அது வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய விசேஷம்லாம் இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த லிஸ்ட்ல கவலையும் சேர்க்கலாமா நம்ம? கண்டிப்பா. எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நீடிக்கிறது. இதுல என்ன வித்தியாசம்னா, கவலைன்னா அதுவே வந்து நீடிச்சு இருக்கணும்னு விருப்பப்படாது. அதுவே அதுல இருந்து வெளியில வரணுங்கிற உந்துதலையும் கூட சேர்க்குது.
ஆனா ம் பரவச நிலைனா நமக்கு அது அந்த வெளியில வரணுங்கிற ஒரு விஷயம் வந்து வர்றது கிடையாது. அப்படியே ம் தன்னை மறந்து அதிலேயே லயிச்சு இருக்கிறத தான் வந்து நமக்கே தெரியாம விரும்பிடுறோம். அதனாலதான் வந்து இன்பங்கள் வந்து முடக்கி போடுது, துன்பங்கள் வந்து அது நீடிச்சுட்டே இருந்தா கூட அதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு இதுவும் ஆஹ் அது கூடவே வருது. ஸோ இப்போ நீங்க பேசியிருக்கிறது எல்லாருமே பாஸ்கர் மற்றவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறது டாப் லைன் ஒரு விசேஷம் இல்லாதது. கரெக்ட்? இல்லாததுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? இல்லாததுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்தாச்சு. அது ஓகே. இருந்தா நமக்கு வந்து உடம்புல ஷாக் அடிக்குது அப்படின்றீங்க. ஓகே. பிசிக்கலி டேமேஜஸ், தட் இஸ் த பாயிண்ட். பிசிக்கலி. ஸோ அந்த அந்த ரூட்ல ஃபாலோ பண்ணாதீங்க, விசேஷத்துக்கு போகாதீங்க அப்படின்றீங்க. கரெக்டா? அ, இன்னொரு விதத்துல இது ரொம்ப பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதுல பைசா பிரயோஜனம் இல்லைங்கிறதும் தெரியுது. ம் மேபி அடுத்தவங்களுக்கு மேபி அந்த விஷயத்தினால ஏதாவது முடிஞ்சா வந்து சில பேருக்கு அந்த சக்தி இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஆனா தன்னுடைய பிரச்சனைக்கே அது வந்து கை கொடுக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு நிலையோ சக்தியோ இருந்தா கூட அது ம் நம்மளுக்கு அது ரைட்ஸ் இல்லாத மாதிரி, அது ஏதோ பொது உடைமை மத்தவங்களுக்காக பயன்படுத்துறதுக்கு மேபி அதுக்கு ஆப்ஷன் இருந்து நம்ம ம் சுய நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய பயன்பாட்டுக்கு அது வரல, அது பயன்படுத்த முடியல. அதனாலதான் இப்ப அடுத்தவன்லாம் எப்ப கோடீஸ்வரன் ஆகுறான்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க எப்படி ஆக முடியும் எப்ப ஆக முடியுங்கிறது வந்து அவங்க கையில இல்லைங்கிறது தானே அதுல தெரியுது. அதனால ஆம், அதனாலயும் சரி நமக்கு பயன்படலைன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா நான் இருந்தா நமக்கு என்ன அப்படின்ட்டு தூக்கி போடுறதும் அதுல வந்து இருக்கு. Okay, sweet point. So, first sessionல is a very interesting and conclusive point. சுகமான பாயிண்ட்ஸுகள் கிடைச்சாலும் அது நம் உடம்பை பாதிக்குது. அதனால விசேஷமா இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா நம்ம உடம்பை பாதிக்குது. அதனால விசேஷம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டு நம்ம இங்கே ட்ரிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் கட் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் ஜாயின் டு த நெக்ஸ்ட் செஷன். இட் இஸ் நைஸ். Bhaskar, I'll just wait for Bhaskar. Difficulties for him. Okay, then we'll continue. இன்னைக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ஐயாவது. மேபி ஐ ரிலீஸ் இட் இன் மந்த் ஆஃப் செப்டம்பர் ஷெடியூலுக்கு. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சமாதி ஸ்டேட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த சமாதி ஸ்டேட் வந்து it is a comparison of samadhi state by practicing yoga and அதை பற்றி பேசுவாங்க. அது எந்த ஸ்டேட்டுக்கு வரைக்கும் கூட்டி போகுது அப்படிங்கிறத ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐயா வந்து அதே இது நம்ம ஸ்டேட் பை ஞான மார்க்கத்திலையும் எந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் கம்பேரிசன் காமிக்கிறாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கம்பேரிசன். ரொம்ப நல்லா அழகாக கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம இட்ஸ் அ வெரி ஹார்ட் மெத்தட் அப்படின்னுங்கிறதையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. வேர் டு தே ரீச் அப்படிங்கிறத அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேஜ் கொண்டு போய் ரீச் ஆகிறாங்க. அந்த மைண்டு வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுது. த மைண்ட் கெட்ஸ் மெர்ஜ் வித் தி
அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேஜ் போய் அவேர்னஸோட மேட்ச் ஆகிறாங்கங்கிறத சமாதி ஸ்டேஜோட கம்பேர் ஆகிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் த ஒன்லி திங் இஸ் வெரி ஹார்ட் ஸ்டெப் அப்படின்னு. வெரி ஓல்டு டிஸ்கஷன் வித் ஹிம். பட் இதே இது இந்த புரிதல் மெத்தடில் சேம் திங் ஹேப்பன்ஸ் பை தி ஃப்ளோ, சேம் திங் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ட்டு கம்பேரிசன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஷெட்யூல்டு இட் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர். செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும். The question was revolving around on Samadhi state. Anyway, it is little out of this thing. Anyway, slightly close to the title because விசேஷம் இல்லாத நிலைக்கு விசேஷம் மாதிரி வந்ததுனால இது கனெக்டடாக பேச வேண்டியதாக போச்சு, வேற ஒன்றும் இல்லை. Yeah, we can continue on that. எஸ் மணிகண்டன், நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கணேஷ் மூர்த்தி, ஷியாம், வாங்க. எது அந்த லிபரேஷன் மத்தியில் தடைபடுது? இந்த விசேஷம்னு பேசியாச்சு நம்ம. ஓகே, அல்டிமேட்டா பேச போறது நமக்கு லிபரேஷன் தான். லிபரேஷனுக்கு எது வேணாம்னு சொல்லிட்டு, அதாவது எது சுவையானது அதை பத்தி பேசணும், அது வேணான்னு சொல்லிட்டோம். அப்புறம் எது வேணுங்கிறது நமக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், லிபரேஷன். அப்புறம் இந்த லிபரேஷனுக்கு பிரேக் பண்ணுறது எது அப்படிங்கிறது முன்னாடியும் சொல்லிட்டோம். அதாவது அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது, அது நினைவுகள், அந்த நினைவுகள் அந்த எண்ணங்களை குழப்பி அந்த மாதிரி பண்ணுது. அதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி பேசி முடிச்சிடுவோம். வாங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது அந்த முக்தி நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? சந்திரசேகரன் சார், நீங்க இப்போ வந்திருக்கீங்க என்ன? ஆமாங்க ஆ, ஆமாங்கய்யா ஃபர்ஸ்ட் நீங்க பர்சன் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். டைட்டில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா அந்த டைட்டிலை பத்தி? பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னாலும் ரைட்டு விசேஷம். தான். இது அகம் மாதிரி. ம், ஆ, இல்லைங்க, அதுதான் விசேஷம், ம் எல்லாமே விசேஷம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ல கொடுத்துருந்தீங்க. ம் ஆமா, நீங்க எப்படி இந்த டாபிக்ல கண்டுபிடிக்கிறீங்கன்றது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா சார், விசேஷம் விசேஷம்ன்றது ஆக்சுவலா இப்போ எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்றது ஐயா சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ம் நம்மளா எதுவும் அதாவது விருப்பம் இருக்கக்கூடாது, விளைவு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ம் ஸோ அதனால நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம விசேஷமா விசேஷம்ன்றது கூட இல்லை. ஓகே, ஆக்சுவலா அப்படியே கன்சிடர் பண்ணோம்னாலும் அதே விசேஷம் தான் அப்படின்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குங்க ம் ஐயா இப்போதைக்கு. இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டா விசேஷம். ம் அதே விசேஷம் தான். ம் குட், வெரி குட். அது எப்படி எடுத்துக்க முடியும்? அது எடுத்துக்க முடியும்னா நம்ம எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இல்லை. அது நம்ம
ஐயாவோட கருத்துப்படி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எதையுமே நம்ம அதாவது நம்மளா ஒரு விருப்பம் காமிக்காம அதை அது போக்கில் விட்டுட்டோம்னாலே வந்து நாளடைவில் வந்து எல்லாமே வந்து தானா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ம் சரியாயிடும்ன்றதை விட மீன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இயங்க ஆரம்பிக்கும், அதுவே விசேஷமாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ம் ஆம், அது அதான் சொல்றேன், நம்ம வந்து விருப்பமும் படக்கூடாது, அதனால இருக்கிறது தான் விசேஷம், எது நடக்குதோ விசேஷம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுன்றது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ம் எப்படி எடுத்துக்கணுன்றது தெரியலைங்கய்யா. ஓகே குட். ஸோ நீங்கள் யூ காட் ஒன் குட் பாயிண்ட். எதாவது இப்போ நடக்கிறது தான் விசேஷம் என்ன? அதுதான், ஆமாங்கய்யா. இந்த ப்ரெசண்ட் நிமிஷம் தான், இப்போ இந்த நொடி இருக்கிறது தான். தான், இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் விசேஷம். அது நல்லதோ கெட்டதோ கரெக்ட். என்ன எதுவோ ஆமா. அந்த அந்த இது உங்களுக்கு நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்றீங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்க. ம் தட் இஸ் அ நைஸ் பாயிண்ட். தட் இஸ் அ நைஸ் பாயிண்ட். ஓகே. அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எப்போ வருமோ வரட்டும் அப்படின்றீங்க. ம் அதுவா வரட்டும், தானா வரட்டும். ஓகே ஓகே ஓகே. கேட்டீங்க, இந்த காதுல இருந்து அந்த காதுல போகாம உள்ள இருக்கட்டும்ன்றீங்க. ஓகே குட். இட்ஸ் நைஸ். குட் குட் பாயிண்ட். ஒரு நன்றிங்க, நன்றிங்க. சொல்லுங்க ஷியாம். ம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்ல வந்து நம்ம ஒரு போயிட்டோம்னு வச்சுங்க, ம் அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் தான். அதாவது நார்மல் ஸ்டேட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்பெஷல் தான், ஹாப்பினஸும் ஸ்பெஷல் தான், விசேஷம் தான். கரெக்ட் நெகட்டிவ் விசேஷம்னு கூட வச்சுக்கலாம். கரெக்ட். அது அந்த மாதிரி ஒரு விசேஷம், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எதனால வந்தது, நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டை விட்டு நம்ம மைண்ட் வந்து வெளில வந்துடணும் அப்படிங்கிற போராட்டத்தை விட்டுட்டு ம் வெளியில வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணது எதுக்காக வந்தது, நம்ம அதுக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவுட் சைட போய் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்கிறது கொஞ்சம் காம் ஆகும். பட் அந்த பிரவாக நிலைன்னு ஐயா சொல்றாரு, நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லதுக்கு தான் வந்திருக்கு, வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வந்து அத இருக்கட்டும், இது வந்திருக்கு, நம்ம நல்லதுதான் பண்ண போறோம், நம்ம வெளியில பண்ணதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறத நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். ஓகே சரி. நீங்க சொல்றது வந்து ஐயாவுடைய மெத்தடோடைய கோர் பாயிண்ட் நீங்க இப்போ பேசுறீங்க. ஓகே. த டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ பகவத்தோடைய கோர் பாயிண்ட் நீங்க பேசுறது, நோ டவுட் அபவுட் இட். ஓகே. தட் இஸ் த எக்ஸாக்ட் பாயிண்ட் தட் ஹி இஸ் டாக்கிங் அபவுட். அந்த அதுதான் அவங்க பேசுறாங்க ஐயா. ஓகே. இப்போ அவங்க பேசுனாங்க பாருங்க, சந்திரசேகர் பேசுனது ஒரு விசேஷம் இல்லாதது என்ன விசேஷம் அப்படின்னு பேசுனது, எப்பப்போ என்ன இருக்கோ அதுவே பெஸ்ட்ங்கிறது, அதுதான் இந்த டைட்டிலுக்கு பேசுனது. அவரு எப்போ என்ன இருக்கோ, நல்லதோ கெட்டதோ என்ன வருத்தமோ பயமோ என்ன, தட் இஸ் தி பெஸ்ட். அதாவது ஒரு விசேஷம் இல்லாததே விசேஷம் இந்த டைட்டிலுக்கு அவர் சொன்னது லைன். அதுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது என்னென்ன தடைகள் வருது, அதுக்கு நம்ம என்ன எப்படி மாற்றிக்கொள்ளணும், அங்க நம்ம எண்ணங்கள் எது தடை கொடுக்கும், என்ன அறிவு புரிந்து கொள்ளணும். அது ஒரு சின்ன சப்ஜெக்டா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா வி வில் ஓவர் கம் தட். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா நடைமுறையில பார்த்தோம்னா கேக்குதா? கேட்குது கேட்குது. ஓகே. நல்லா சொல்லுங்க. நம்ம நடைமுறையில பார்த்தோம்னா நம்ம நம்ம ஃபேமிலியிலேயே வந்து இப்போ வீட்ல விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. விசேஷம் அப்படின்னா நம்ம அதை வந்து கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி விழாக்கள், பண்டிகைகள், அந்த மாதிரி ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ், முக்கியமான நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அது ஒரு விசேஷத்தன்மையோட இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரும் கூடி அது புறத்துல இருந்தா கூட
எல்லாரும் கூடி செலிப்ரேட் பண்ணி அதை இன்னும் விசேஷப்படுத்தும் பொழுது அந்த விசேஷத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். இப்ப சப்போஸ் அந்த விசேஷமே அந்த பண்டிகையே இப்ப தீபாவளி வருது அப்படின்னா நம்ம கவுண்ட் டவுன் பண்ணிருப்போம். ஓகே, ஒரு மாசத்துல வருது, 20 நாள்ல வருது, 10 நாள்ல வருது அப்படின்னு. சரி, தீபாவளியும் வந்துருச்சு. இப்போ எவ்ரிடே தீபாவளியாவே இருந்தா நம்ம நினைக்கிறோம் அப்படியே கொண்டாடிட்டே சந்தோஷமாவே இருப்போம்னு. பட் ஆக்சுவலா அது வந்து பயங்கர டயரிங்கா, பயங்கர எக்ஸாஸ்டிங்கா ஆயிடும். என்னன்னா நம்மள ரொம்ப சோர்வாக்கிரும். தினமும் கொண்டாடிட்டே கொண்டாட்டத்திலே இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு விசேஷப்படுத்தி நம்மளால கொண்டாட முடியாது. அந்த அப்படி எவ்ரிடே கொண்டாடணும்னா அது ஒரு விசேஷமாவே இல்லாத மாதிரி சாதாரணமா போயிடும். அப்போ அதுல இருக்கிற ஐரணி அதுதான். அப்போ வந்து நம்ம அந்த விசேஷம் அப்படின்னாலே என்னன்னா அது ஒரு ஸ்கேர்ஸான ஒரு விஷயம். இப்ப குறிஞ்சிப்பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்குறது அதோட விசேஷம் அப்படிங்கறதுனாலதான் லைன் கட்டி போய் அதை போய் பாக்குறோம். இப்ப அதே இது எவ்ரிடே அது பாட்டுக்கு பூத்திட்டு இருந்ததுன்னா அதை யாருமே போய் பார்க்க மாட்டோம். ஸோ அந்த விசேஷங்கிறதே வந்து அதனுடைய அந்த நம்ம அது கிடைக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரேரா இருக்கிறதுனாலதான், அரிதா இருக்கிறதுனாலதான் அதை விசேஷப்படுத்துறோம். அப்படி அதை விசேஷப்படுத்துறது வந்து தப்பு இல்லை. நம்ம அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது விசேஷமா இருக்கக்கூடியத அந்தந்த ஒரு ஒரு இதோட எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இது இருக்காது. ஆனா வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா விசேஷமா இருக்கும்போது ரொம்ப ஒரு நல்லா இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான பரவச நிலையோ இதுவோ ஒரு விசேஷ தன்மையோட இருக்கும்போது, ஆஹா, இப்போ 1/2 மணி நேரத்துக்கு இப்படி இருக்கிறதே இப்படி இருந்ததுன்னா நம்ம நம்ம லைஃப் லாங் இப்படியே இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறோம். அதனால நம்ம அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். பட் அப்படியே இருந்தா அது சும்மா சாதாரணமா போயிடும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தம். ஸோ அதனால வந்து விசேஷமா இல்லாததுதான் விசேஷம்னு கூட நம்ம சொல்ல தேவையில்லை. அதாவது விசேஷமா வர்றது அப்ப வரும்பொழுது நம்ம அதை விசேஷமாக்குறோம். அப்புறம் அதுலேருந்து அந்த லயம் கலைஞ்சு அந்த லய நாசம் வந்து அடுத்ததுக்கு போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கும் போது நம்ம விடுதலையில இருக்கோம் அல்லது பிரவாகம் லிபரேஷன்ல இருக்கோம். ஸோ நமக்கு அந்த ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து லாக் ஆயிடுறோம். ஸோ அந்த லாக் ஆகாம ஃப்ளோலே இருக்கிறது தான் ஒரு சரியான நிலை. சாதாரணமான நிலை தான் வந்து சரியான நிலை அப்படிங்கிற புரிதல் தான் என்னையோட தலைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ விசேஷமாவே இருந்து இப்போ கெஸ்டே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தா நம்ம நல்லா உபசரிப்போம். தினம் தினம் வீட்டிலே இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களும் நம்ம ஃபேமிலி மெம்பரா ஒருத்தரா எடுத்து இருந்து அவங்களுக்கு உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. டே இன் அண்ட் டே அவுட் ரொட்டீனா ஆயிடும். ஸோ அது அவ்வளோதான். நம்ம வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி தான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி நம்ம அதை அந்த லயம் கலைய புரிஞ்சுக்கிட்டு அனுமதிக்கும் போதோ அல்லது தடையா இல்லாத போது இன்னுமே நம்மளுக்கு அந்த விசேஷங்கள் வர்றதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்குமே வாய்ப்புகள் பெட்டரா இருக்கு. அந்த ஒரே இதுல அப்படியே ஸ்டக்கப் ஆகாம. ஸோ ஆனா அதை நோக்கி ஓடிட்டு இருக்க மாட்டோம், அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி. ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்கள, அதுங்க வந்து மனோலய நாசா ஸ்மால் வீடியோ, ஜஸ்ட் 2 minutes 3 minutes அவ்வளோதான். மனோலய நாசா பற்றி அவன் கேட்டிருக்கான். ஐயா வந்து சிம்பிளாக தான் பதில் சொல்லியிருப்பாங்க. மனோலய நாசா வந்து இட் இஸ் நத்திங் பட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் முடிச்சிட்டு. அது தமிழில் எங்கேயுமே அந்த பதில் கிடையாது. எத்தனை வீடியோ பார்த்துருக்கான். நத்திங் பட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இட் இஸ் பிட்வீன் கேப்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டா? அது வந்து இட் ரீச்சஸ் டு தட் கான்சியஸ்னஸ் லெவல். இட்ஸ் a பியூட்டிஃபுல் ரிப்ளை இன் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க ஐயா. ஷூர் ஷூர்.
அந்த எங்கேயுமே தமிழில் கொடுக்கல. இது ஏன் அது தமிழில் கொடுக்கலன்னு தெரியல. எங்கே எத்தனையோ மணலை நாசா கொடுத்துருக்காங்க. நான் போஸ்டிங் போட்டிருக்கேன். பட் அந்த மாதிரி பதில் எங்கேயுமே வரல. இங்கிலீஷில் டக்குன்னு சொல்லிட்டாங்க அதை. ஆசிரமத்தின் மிகச்சிறந்த பானம் தண்ணி. ஆமாம், அதில் தான் ஆரம்பித்தோம் நம்ம இன்னைக்கு. அப்படியா? நான் லேட்டா. கணேஷ் மூர்த்தி, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஃபரூக் எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஓ சாரி, டிரைவிங் இஸ் ஓகே. கணேஷ், ஓகே ஓகே ஓகே. ஃபரூக் சார், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரில. அதான் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் ஷேர் பண்ணலாம் குரூப்பில். இட் will be useful to all, so many people. இல்லை, கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். எஸ் மணிகண்டன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா ஒண்ணும் இல்லையா, ஏற்கனவே கேட்ட கேள்விதாங்கய்யா. இப்ப பரவாயில்ல, நம்ம பேசுற தலைப்புக்கும் இந்த நான்ற கான்செப்டுக்கும் எதுவும் பொருத்தி பார்க்கலாமாங்கய்யா? அது எதுவும் கேளுங்க. நீங்க அப்படின்ற ஒரு கேள்வியே சின்ன கேளுங்க. கேட்கறதுக்கு என்ன? நான் இல்ல அதாங்க கேட்கிறேன் அப்படின்னு கேளுங்க. நம்ம பேசுற டாபிக்குக்கும் அதுக்கு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நம்மளுடைய விசேஷம் இல்லாத நிலைக்கு தடையானது எதுன்றது மாதிரி. ம் இப்ப அதுக்கு வந்து இந்த நானுன்ற கான்செப்டை பொருத்தி பார்க்கறதுல எதுவும் ஏன் தொடர்பு கேள்வி என்ன? இருக்கான்னு கேட்கறேன். கேள்வி என்ன சொல்லுங்க. இல்ல அதாங்கய்யா, அந்த தடைப்படுது இல்லைங்கய்யா நம்ம விசேஷமான நிலை. ம் அந்த விசேஷம் இல்லாத நிலை தடைபடுறதுக்கு இந்த நானுங்கிற இது வந்து குறுக்கீடா இருக்கா அப்படின்றதாங்கய்யா. நான் வந்து எங்கே வருது அங்க? இல்ல அதாங்கய்யா கான்செப்ட் அனுபவிப்பவன் ம் அந்த இதுல எதுவும் தடை வருதான்னு கேட்கதாங்கய்யா, வேற ஒண்ணும் இல்ல. அந்த அனுபவிப்பவன் நான் எப்பவுமே இருப்பான் இல்லையா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா நல்லா ஆமாங்கய்யா. நல்ல தூக்க நேரத்தில் விட்டுக்கு அந்த அனுபவம் அனுபவிப்பவன் எப்பவுமே இருப்பான். ஆமா ஆமா ஆமா. அவன் அவன் இல்லாட்டி ஒரு வேலையும் நடக்காது. நடக்காது. ஆ. விசேஷம் இல்ல இருந்தாலும் இப்போ சரி, விசேஷம் இல்லாட்டாலும் சரி, நான் இருக்கவே இருப்பான். கண்டிப்பாங்கய்யா. ஸோ அதனால நான் இல்லாத நிலை கிடையாது. நான் இல்லாத நிலைன்னா அது சமாதி நிலை, அந்த மாதிரி நிலையில தான் இருப்பானுங்க. நான் வேணே வேணும். ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா ஓகே. நான்கிற நிலை அது எண்ணம் இல்லாத நிலை இல்லை. இல்லை. ஓகே மணிகண்டன், எண்ணம் இல்லாத நிலை வந்து சமாதி நிலை. ஓகே, நல்ல தூக்க நிலை. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இந்த இந்த ரெண்டு தாட் நிலை தான். இருக்கும்போது நம்ம ஸோ எண்ணம் இருக்கும்போதெல்லாம் ஒரு நான் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாங்கய்யா. நான் இல்ல வேலை அது பண்றதுக்கு நிழல்னு புரியுது. ஆமா, அது ஆ, நானுன்ற கான்செப்ட் நமக்கு நிழல்னு புரியுதுங்கய்யா. ம். பட் இருந்தாலும் சப்போஸ் அன்பார்ச்சுனேட்லி நம்ம அதை சில டைம் மகிழ்ச்சின்னு வரும்போது மகிழ்ச்சியை அனுபவிப்போம்ன்ற ஒரு இதை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம மத்ததெல்லாம் நிர்வாகம் பண்ண போராடுறோங்களே அதுக்கு. அப்புறம் தான் அந்த பிரச்சனைக்கு உள்ள வர்றீங்க நீங்க. என்ன கண்டிப்பா. பிரச்சனைக்கு நீங்க வச்சு, அதாவது நீங்க ஆ, அந்த பிரச்சனைக்கு உள்ள வர்றீங்க இல்லையா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அதாவது நான் எனக்கு மகிழ்ச்சியாத்த பிடிச்சு இருக்கணும். அந்த பிரவாக நிலை விடுறீங்க பாருங்க. பிரவாக நிலையை கையை விடுறீங்க பாருங்க, பிடிச்சு வச்சுக்கிறீங்க பாருங்க, முக்தி நிலையை விடுறீங்க பாருங்க, அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது.
எங்களுடைய எங்களுடைய முக்கிய பாயிண்ட் என்ன? பிரவாக நிலை வேண்டும். பிரவாக நிலை ஏன் தடைபடுது? வர்ற எண்ணங்களை பிடிச்சு வச்சுக்கிறோம். சிம்பிள் பாயிண்ட், அவ்வளவுதான். ஐயா சொல்லி கொடுத்தது அவ்வளவுதான். இங்கிருந்து ஒரு வண்டி ஆமாங்கய்யா. வருது, ஒரு பஸ் வருது. அந்த பஸ் அப்படியே வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த பஸ் நல்ல பஸ்ஸா இருக்கு, எனக்கு வேணும்னு பிடிச்சுக்கிறோம். இல்ல சில பஸ் அது லேசான வேணான்னு விஷயம். தள்ளி விடுறோம். என்ன? அவ்வளவுதான் தக்க வச்சுக்கிறோம், இல்ல அப்புறப்படுத்த பாக்குறோம். அவ்வளவுதான் பிரச்சனை. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இவ்வளவுதான். இது இதுக்கு கலர் பூசி இத இந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம், வேற வேற 100 விதமா சொல்லி பார்க்கலாம். ஒண்ணு பிடிச்சுக்கிறோம், இல்லாட்டி ஏத்தி உதைக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் கோர் பாயிண்ட். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது 100 விதமா வரும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அதை பண்றோம் நம்மளே நம்ம இன்டெலிஜென்ட்டா சொல்லிடும். அதுவே புரிஞ்சுக்கும். ஆமா, இந்த இன்டெலிஜென்ட் முதல்ல சொல்லிடும். சொன்ன உடனே அப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் நீங்களே போட்டிருக்கீங்க. நான் கருத்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்ல ஐயா கருத்து. மேஜர் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். எண்ணம் வருது, நான் வருது, கேள்வி கேட்குறீங்க, அதெல்லாம் புரிஞ்சு போயிடும். சரி, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா பேசலாம், இல்லாட்டி இன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம் இதோட முடிச்சுக்கலாம். யாராவது பாயிண்ட் சொல்ல விரும்புறீங்களா? ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ குட். ஏன் அதாவது ஃபருக் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விசேஷமான ஃபருக்? அதாவது விசேஷமான ம் நிலை சொல்லுங்க. விசேஷம் இல்லைன்னு நம்ம சொல்லல. அதாவது ஒரு பிளிஸ் கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம்தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சித்துக்கள் சக்திகள் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முயற்சி செய்து அவங்க சின்சியரா அதுல பயணிக்கும் போதுதான் அது அமையப்படுறது. அப்போ அது ரேரா அப்படின்னா கண்டிப்பா அது ரேர் தான். ஆனா அத ரேர் இல்லைன்னு நம்ம சொல்லல. அந்த ரேரான ஒரு விஷயம், அந்த அரிதான விசேஷமான ஒரு விஷயம், அது அரிதாவே இருந்தாலும் அதையும் கடந்து போகிறது தான் ஞானத்துக்கான வழி அப்படின்னு சொல்றோம். அதையும் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஞானம் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இத அரிது இல்லைன்னு நம்ம அதை டிமோட் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு விதத்துல கரெக்ட். ஆனா இன்னொரு விதத்துல நம்ம அதை அரிது இல்லைன்னா நம்ம விவாதம் பண்ணல. அது அரிதுதான். ஆனா அதையும் கடந்து நம்ம அதையுமே அந்த பிரவாகத்தினுடைய ஓட்டமா அந்த அந்த இதுல விட்டுட்டு நம்ம அதை கடந்து போகிறது தான் ஒரு சரியான ஒரு பயணம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம ஆன்மீகமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம கடைசியில அந்த விடுதலை, முக்தி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி விசேஷமான விஷயங்கள், அரிதான விஷயங்கள் இருக்கிறது கூட நம்மள அதுல லாக் பண்ணிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுதுதான் அதை விட்டுட்டு நம்ம அந்த பிரவாகத்துல போக முடியும். ஸோ அந்த நம்ம பிரவாகத்துல இருக்கிறோம். அந்த அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விசேஷம் இல்லாத ஒரு நிலை தான் விசேஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அப்படிங்கறத பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்ட், யூஆர் ரைட். அதாவது ஆக்சுவலி இட் இஸ் பேசிக்கலி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி திருப்பி இட் இஸ் அ சிம்பிள் சயின்ஸ். இப்போ குழாயை திறந்து விட்டா தண்ணி ஓடுதில்ல, அதுதான் சிம்பிளாக உங்க மைண்டில் ஒரு பக்கம் எண்ணங்கள் ஓடுது, அது சும்மா ஓட விடுங்க, அவ்வளோதான். கையை போட்டு தடுக்காதீங்க, அதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் எ சிம்பிள் சைன். நீங்கள் தடுக்க விட்டீங்கன்னா அங்கே அது உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாது. அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. அது வேரியஸ் வேர்ட்ஸு, 108 கேள்விகள், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் அவர் சிம்பிள் சயின்ஸ் தான் சொல்கிறாரு. அதுக்கு பேர்
தொப்பியை வச்சு ஞானம் முக்தி அது இதுன்னு போட்டு ஒரு 108 குழப்பங்கள் வச்சு அது பெருசுப்படுத்திட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்ட் இன் சிம்பிளர் டேர்ம்ஸ் அவர் போட்டார்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் த மைண்ட் வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் இருக்குது. குழாயை திறந்து விட்டால் எப்படி போடுமோ அப்படி ஓடுது ஒரு பேட்டர்னில். அது தடைபடாமல் போச்சுன்னா உனக்கு நிம்மதி. நீ தடை போட்டின்னா நீ தான் போடுற அப்படின்றாரு. நீ தான் போடுற, போட்டேன்னா உனக்கு பிரச்சனை, அவ்வளோதான்றார். அதான் டைட்டிலுக்கு அதான் சூட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், 100% ரைட், அதே தான். ஸோ குட். ஸோ இதோட முடிச்சுக்குவோம் நம்ம. ஸோ ப்ரோக்ராம் வந்திருந்த அனைவருக்கும், ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எனது நன்றியை நன்றிங்க தெரிவித்துக் நன்றிங்க. கொள்கிறேன். நன்றி. ஸோ இதோட வைண்ட் பண்ணிக்கிறேன். ஏண்ட நன்றி.